அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ராமநாதபுரம் மரைக்காயர்பட்டினம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் ஏற்றிக் கொண்டிருந்த உயர்ரக முந்திரி பருப்பு மூடைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோடாரியால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொடூர சம்பவமானது புதன்கிழமை அதிகாலை கம்பகா பல்வத்தி கிரிப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே குறித்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளை அழைக்க பயன்படுத்தப்படும் சில மரபு தொடர்கள் காரணமாக மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஊடக வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சகம் அவர்களை விவரிக்க ஒரு சொற்களஞ்சியத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது. இது தேசிய மாற்றுத்திறனாளிகள் சபை மற்றும் அமைச்சகத்தின் கீழுள்ள செயலகத்தினால் நியமிக்கப்பட்ட துணைக்குழுவால் செய்யப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் பாய்மரத் பயிற்சி கப்பலான INS தரங்கினி இன்றைய தினம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. பிப்ரவரி 27ஆம் தேதிக்கான இன்று முதல் மார்ச் 2ஆம் தேதி வரையில் திருகோணமலை துறைமுகத்தில் கடற்படைசார் நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளன. மேலும் இந்த கப்பல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கொழும்புக்கு வருகை தரவுள்ளதோடு 9ஆம் தேதி வரையில் அங்கு தரைத்து நிற்கும் என்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. துறைமுகம் மற்றும் கடல்சார் விடயங்களின் இலங்கை கடற்படை பயிற்சி அதிகாரிகளுக்கு கடல் படகோட்ட பயிற்சி அளிப்பதே குறித்த விதிக்கத்தின் நோக்கமாகும். யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் மதவாச்சி நகரில் நேற்றைய தினம் பேருந்து மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று குறித்த பெண் மீது மோதியுள்ளது. இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளாக்கிய பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்த பெண் யாரென்று இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் பின்னர் பேருந்து வண்டியின் சாரதியும் சாரதி உதவியாளரும் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு மதவாச்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏல்பிட்டிய மதுவன்கேன பகுதியில் காணி பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட மோதலில் மூத்த சகோதரர் தாக்கியதில் இளைய சகோதரர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று குறித்த காணியை அளவீடு செய்வதற்காக நில அளவையாளர்கள் வருகை தந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து சகோதரர்களிடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மூத்த சகோதரர் இளைய சகோதரரை தாக்கியுள்ளார். தாக்கியதில் படுகாயமடைந்த இளைய சகோதரர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறையில் மலைச்சாலை ஒன்றை நடத்தும் போர்வையில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட தாய் மற்றும் மகன் இருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் ஒன்று அம்பாறை உகன சமணபெத்த பரிவினாவிற்கு அருகில் வைத்து வீதியை விட்டு விலகி மின்சார கம்பத்துடன் மோதியதில் முல்லைத்தீவு ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் மின்சார மற்றும் இயந்திரவியல் பிரிவைச் சேர்ந்த 22 வயதுடைய RH உதிக மலிந்த ரணசிங்க என்ற ராணுவ வீரரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கிரீன் சேனல் வழியாக சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கடத்த முயன்ற நிலையில் சுங்கப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 26 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஏலக்காய், வாசனை திரவியங்கள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகள் ஆகியவை அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் கந்தானை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண் ஒருவரும் கொழும்பு நாரகேன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய ஆணொருவரும் என்று தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பயன்படுத்திய கணினிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகளை விரிவாக ஆய்வு செய்ய புலனாய்வாளர்கள் தீர்மானித்துள்ளனர். 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சுரேஷ் சலே நேற்றைய தினம் காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக ஆழ்கடலில் மூழ்கி பணிபுரியும் கடற்தொழிலாளர்களுக்கு புதிய காப்பீடு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையினால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக அதனுடன் தொடர்புடைய கடற்தொழிலாளர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைவாகவே குறித்த விசேட திட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. அதன்படி கடற்தொழில் சார்ந்த மூழ்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் போது மரணம் சம்பவித்தால் காப்பீடு செய்தவருக்கு 12 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும். கடல் அல்லது நன்னீர் நிலைகளில் மூழ்கி பணியாற்றும் போது ஏற்படும் விபத்துகளினால் தற்காலிகமாக செயலிழப்பவர்கள் அல்லது அங்கவீனம் அடைபவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும். ஒரு வருடத்திற்கான இந்த காப்பீட்டு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள கடற்தொழிலாளர் ஒருவர் வருடாந்தம் 1920 ரூபாய் மாத்திரமே செலுத்த வேண்டும். பாதுகாப்பு தேவையை பொறுத்து 12 லட்சம் மற்றும் 15 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீட்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் நீண்டகால லாப்ஸ் மற்றும் லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி பிப்ரவரி மாதத்திற்கான 28,000 மெட்ரிக் டன் எரிவாயு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு கப்பல் சனிக்கிழமை இரவும் மற்றொரு கப்பல் ஞாயிற்றுக்கிழமை காலையும் நாட்டை வந்தடைய உள்ளன. முன்னதாக நாளொன்றிற்கு 1,200 மெட்ரிக் டன் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தேவை கருதி அது 1,700 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லாப்ஸ் நிறுவனம் தன்னுடைய மாபிம களஞ்சிய சாலையின் செயற்பாடுகளை எதிர்வருகின்ற சனிக்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது. இதன் மூலம் தமது விநியோக வலைப்பின்னல் வழமைக்கு திரும்பும் என்று நிறுவனம் உறுதியளித்துள்ளது. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் நேற்றைய தினம் ஜெர்மனிக்கு விஜயம் செய்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் அமைச்சர் விஜித கேரத் ஜெர்மன் ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் 125வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த நிகழ்வில் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை கப்புத்தலை தம்பேதின வீதியில் தொட்டகல சுற்றுலா பங்களாவில் தங்கியிருந்த வெளிநாட்டு பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிரிட்டிஷ் பெண் ஒருவரே நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஜென்னி ரோஸ் எலிகன் என்ற பிரிட்டிஷ் பெண் ஆவார். குறித்த ஹோட்டலில் தங்கியிருந்த போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை அடுத்து கப்புத்தலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கப்புத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் மாத்தறை வெலிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெலேன கடற்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 76 வயதுடைய ஆஸ்திரிய நாட்டு பிரஜை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேற்படி வெளிநாட்டு பிரஜை தனது மனைவியுடன் பெலேனே கடலில் நீராடிக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து நேர்ந்துள்ளது என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலம் மீட்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.